பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு, ஃபினான்ஷியல், கஸ்டமர், இன்டர்னல், லேர்னிங் அண்ட் க்ரோத், அந்த மாதிரி 4 பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டியை வந்து அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். ஸோ இதை எப்படிலாம் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துருக்க பட்ஜெட்டுக்குள்ளே எவ்வளோ டைம்ஸ் அவங்க ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலுக்கும் அலாகேட்டட் பட்ஜெட்டுக்கும் எவ்வளோ ஷார்ட் ஃபால் ஆகிருக்குது அப்படின்றதையுமே வந்து நம்ம ஃபினான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அடுத்தது நம்ம கம்பெனியில் எவ்வளோ சேலரி கொடுக்குறோம், சேம் ஜாப் பண்ணுற இன்னொரு கம்பெனியில் எவ்வளோ சேலரி வந்து தர்றாங்க அப்படின்ற டிஃப்ரென்ஸையுமே நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டு இதுலேயுமே நம்ம வந்து கஸ்டமரோட பெர்ஸ்பெக்டிவை ஐடென்டிஃபை பண்ணுறோம். இன்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் கோவர்க்கர்ஸ், சுப்பீரியர், சபார்டினேட், அந்த கம்பெனியில் உள்ள எம்ப்ளாயீஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பெனியோட கிளைண்ட்ஸு, கஸ்டமர், பிஸ்னஸ் செக்ரட்டரிஸ், அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் என்ன அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு அவங்க வந்து எந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். எம்ப்ளாயீஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா கம்பெனியில் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸ்டர்னல் பீப்புள், அதாவது இந்த கஸ்டமர், கிளைண்ட், அவங்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை எம்ப்ளாயீஸ் வந்து எப்படி வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து எப்படி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் வந்து சரி பண்ணதுக்கப்புறம் எந்தளவுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் பீப்புள் கிட்டேருந்து வருது, கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஹையாக இருக்கா லோவாக இருக்கா அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹையாக இருந்தது தான் ஆட்டோமேட்டிக்காக அது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. இன்டர்னல் ப்ராசஸ் பெர்ஸ்பெக்டிவ், இன்டர்னல் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் அண்ட் அதர் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், அது ரெண்டையுமே வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்தது R&D எப்படி எவால்வேட் பண்ணுவோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ குயிக்காக வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்ஜுரி ஆகுது, எவ்வளோ எரர் ஆகுது, அதெல்லாமே வந்து கால்குலேட் பண்ணுறோம். எரர் அதெல்லாமே மினிமலாக இருந்தது அப்படின்னா ப்ராஜெக்ட் ரொம்ப குயிக்காகவே கால்குலேட் ஆகும். ஸோ மிஸ்டேக்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஃபெயிலியர் வந்து எப்படி இருக்குது, அதெல்லாமே வந்து கம்மியாக இருக்குது. ஆர்எல்ஸ் ஃபெயிலியர், மிஸ்டேக்ஸ் இது வந்தாலுமே உடனே ரெக்டிஃபை பண்ணிடுறாங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காகவே அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சோன்னா ரிசோர்ஸஸ் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க இந்த ப்ராசஸில் அப்படின்றது நமக்கு ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட்டு லேர்னிங் அண்ட் க்ரோத் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இதில் எம்ப்ளாயீஸோட கெப்பாபிலிட்டிஸ் என்ன அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். எம்ப்ளாயீஸோட ஸ்கில்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்க வந்து ரொம்பவே திறமையாக இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கம்பெனிக்குமே அது பெனிஃபிட் தான். அடுத்தது இது எம்ப்ளாயீஸோட லேபர் டர்ன்ஓவர் ரேட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா கம்மியான எம்ப்ளாயீஸ் நம்ம கம்பெனியை விட்டு வெளியே போனாங்க அப்படின்னா நம்ம கம்பெனியில் இருக்கிற ஒர்க் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இந்த 4 பெர்ஸ்பெக்டிவை யூஸ் பண்ணி அந்த கம்பெனியில் உள்ள எம்ப்ளாயீஸோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து அவங்களோட வீக்னஸ்லாம் ஸ்ட்ரென்த்தாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எஃபர்ட்ஸ் வந்து எடுக்கலாம். தேங்க்யூ. ஸோ லிமிட்டேஷன்ஸ், பேலன்ஸ் ஸ்கோர் கார்டோட லிமிட்டேஷன் இது இந்த 4 பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் வந்து இவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு அன்கிளியர் கான்செப்ட், சக்ஸஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத மெஷர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லைனா வந்து கோல்ஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதையும் இவங்க கிளியராக சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இதோட லிமிட்டேஷன்ஸ். தேங்க்யூ.